யோவான் 15:2. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். Amen. Hallelujah. See, the season we have seasons in our life. நமக்கு நிறைய நம்ம வாழ்க்கையில் நிறைய காலகட்டங்கள் இருக்கிறது. But God is shifting your seasons. நம்முடைய காலங்களை மாற்றுகிறவர், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுகிறவர், நமக்காக ஆண்டவர் திட்டங்களை வைத்து அவைகளிலே நம்மை கொண்டு போய் விடுகிறவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். Hallelujah. God is shifting your seasons. நம்ம இப்போ எந்த சீசனில் நம்ம இருக்கோம்? ஒருவேளை நம்முடைய சீசன் ரொம்ப ட்ரையாக இருக்கலாம். Maybe it's a dry season or it's a hard season. நம்ம சொல்லுவோம்ல, ரொம்ப கடினமாக இருக்குங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது, பாடு நிறைஞ்சு தான் இந்த வாழ்க்கை இருக்குது அப்படிலாம் நம்ம சொல்லலையே. நம்ம சீசன் எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அவைகளை மாற்ற வல்லமை உள்ளவர். God is shifting, God is changing your seasons. நம்முடைய காலங்களை, நம்முடைய சூழ்நிலைகளை அவர் மாற்றுகிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, சம்டைம்ஸ் we have to wait for that. நம்ம சில நேரம் அதுக்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை, கட்டாய சூழ்நிலை இருக்குது. சில நேரம் காத்திருக்கிறது நமக்கு ரொம்ப சோர்வு வந்துடும், நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. ஸோ வெயிட்டிங், அதாவது நம்ம ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அதுக்காக நம்ம காத்திருக்கணும் அப்படின்னா அது நம்மளால் ரொம்ப நேரம் அப்படி இருக்க முடியாது. வெயிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சில சூழ்நிலைகளை மாற்றும் பொழுது, சில சீசன்ஸ் ஆண்டவர் மாற்றும் போது அதுக்கு இடையில ஒரு பாஸ் இருக்கும், ஒரு வெயிட் பீரியட் இருக்கும். கொஞ்சம் ஆண்டவர் அப்படி 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 வச்சிருப்பார். அது எப்படி இருக்கும்னா, எந்த ஆன்சருமே கிடைக்காத மாதிரி இருக்கும். நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம், ஆண்டவர் சமூகத்தில் அழுதுருப்போம், ஆனால் எந்த பதிலுமே வராமல் அப்படியே இருக்கும் பாருங்க. அது என்னன்னா ஒரு வெயிட் பீரியட், அது ஒரு காத்திருக்கிற நேரம். ஆண்டவர் அந்த நேரத்தில் தான் he was preparing something else better for us, best for us. ஆண்டவர் அந்த வெயிட்டிங் பீரியடில் என்ன பண்ணுவார்னா, நிறைய நமக்காக நன்மையானவைகளை ஆண்டவர் என்ன செய்தார், ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ God is shifting our seasons. நம்முடைய நிலைமைகளை, சூழ்நிலைகளை, நம்முடைய வாழ்க்கையின் சந்தர்ப்பங்களை அவர் என்ன செய்வார், மாற்ற வல்லமை உள்ளவர். ஸோ I want to tell you today that there is three seasons in each and every one of us our lives. There is 3 seasons. The first season is prune is the season to prune us. It's a pruning season, the season to prune us. அதாவது நம்மளை வெட்டினா தலையோட வெட்டி எடுக்கிறது இல்லை, நம்மளுக்கு எதெல்லாம் ட்ரை பிரான்ச் இருக்கு இல்லையா, ட்ரை, அது காஞ்சு போன நம்மளுடைய அந்த குச்சியெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கட் பண்ணி எடுக்கிறாரு. தட் இஸ் ப்ரூனிங். ப்ரூனிங்னா அப்படி கட் பண்ணுறது, கட் பண்ணி எடுக்கிறது, வேண்டாததெல்லாம் எடுத்துடுறது. தட் இஸ் ப்ரூனிங் சீசன். ரெண்டாவது ப்ரிப்பேரிங் சீசன், நம்மளை ஆயத்தமாக்குற ஒரு நிலைமை. அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை வைக்கிறார். அதாவது முதல் எல்லாத்தையும் கட் பண்ணுறாரு, ரெண்டாவது நம்மளை என்ன பண்ணுறாரு, ஆயத்தப்படுத்துகிறார். தட் இஸ் ப்ரிப்பேரிங் சீசன். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் பொசிஷனிங். நம்மளை கொண்டு போய் ஆண்டவர் ஒரு இடத்துல என்ன செய்கிறாரு, உட்கார வைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸோ இந்த காலங்கள் மாறுகிற போது அதுக்கு இடையில சில பாஸ், அதாவது சில இடைவெளி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. சில இடைவெளி அப்படியே சைலண்டாக இருக்குது, எதுவுமே நடக்காத மாதிரி. இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை இப்படி. அது ஏன்னா ஒரு ப்ரூனிங் சீசன் இருக்குன்னு வைங்க, ஒரு கட் பண்ணுறாரு, எல்லாத்தையும் சரி பண்ணுறாரு, அதெல்லாம் கட் அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கலை, அப்படியே சைலண்ட்டாக இருக்குது, அப்படியே சைலண்ட்டாக இருக்கும்.
அதுக்கப்புறம் இன்னொரு சீசன் இருக்குது. ஆண்டவர் திரும்ப அடுத்த படிக்கு நம்மளை கொண்டு போவார். அடுத்த உயர்வுக்கு, அடுத்த ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு போவார். ஆனால் அது நமக்கு எதுவுமே தெரியாது. ஒருவேளை இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய இடங்கள் அப்படியே விடுபட்டது போல இருக்கலாம். எந்த ஆன்சரும் வராத மாதிரி, எந்த பதிலும் கிடைக்காத மாதிரி, அப்படியே குழப்பமான ஒரு சூழ்நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வேதனை இன்னும் அப்படியே இருக்குது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் நிலைமைகளை மாற்றுகிறவர். அவர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நம்மை கொண்டு போகும் பொழுது ஒருவேளை அதனுடைய அர்த்தம் நமக்கு இப்போ புரியாததாக இருக்கலாம், அதனுடைய விளக்கம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அவர் காலங்களை மாற்றுகிற தேவன். சரியான இடத்திலே நம்மை கொண்டு போய் வைக்கும் வரை அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா! சரியான இடத்துல நம்மளை கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் நம்மளை ஆயத்தப்படுத்திட்டே இருக்கிறார். நமக்குள்ள சில மாற்றங்கள் ஆண்டவர் தந்துட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா! Sometimes the pruning is the most painful thing. Pruning is the most painful thing. அதாவது கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு வலிக்கும்ல, காலில் இல்லை கையில் இல்லையாவது புண்ணு வந்துருச்சுன்னா அந்த புண்ணு வந்து லேசாக அப்படி ஒரு மாதிரி அந்த இடம் வந்து ரொம்ப கொசன்னு ஆகிடும்ல ஒரு மாதிரி. அது வந்து அந்த சதையே வந்து ஒரு அழுகி போன மாதிரி அப்படி இருக்கும். அது இருந்ததுன்னா ஃபர்தராக பக்கத்தில் இருக்கிற அந்த டிஷ்யூவையும் அதை என்ன செய்யும், அதையும் காலி பண்ணிடும்ன்றதுனால டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை லேசாக கட் பண்ணி எடுப்பாங்க. அப்படி கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு ரொம்ப வலிக்கும், அழுவோம், இல்லை கத்துவோம், ஐயோ வலிக்குதுடா. அதை எடுக்கலைன்னா அது என்ன ஆகிடும், ஒரே ஏறி போயிடும். அதுதான் ப்ரூனிங். அதுதான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த இடத்துல தான் நம்மளை என்ன பண்ணுறாரு, ப்ரூன் பண்ணுறாரு. அதை கட் பண்ணி எடுக்கிறாரு. அது வேண்டாம், அது வேண்டாதது இருக்கிற வரைக்கும் உனக்கு வளர்ச்சி இல்லை. ஹலோ, இருக்கீங்களா? உங்கள் உடம்புல இல்லை உங்கள் வாழ்க்கையில் உங்களோட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிற சிலரை ஆண்டவர் கட் பண்ணி எடுப்பார். தட் இஸ் ப்ரூனிங். சில பேரை தூக்குவார். நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ, என் சொந்தம், என் உடன்பிறப்பு, என் இரத்தத்தின் இரத்தம், அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஐயோ ஆண்டவரே வலிக்குது, வலிக்கும். ஆனால் நீ in order to grow you, God is cutting somebody who is attaching with you. ஆண்டவர் சில பேரை உங்களிலிருந்து கட் பண்ணி எடுப்பார். அவர் அப்படி கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு ரொம்ப வலியாக இருக்கும். நம்ம போய் இல்லை சார் ஆண்டவரே நீங்கள் வந்து இப்படியெல்லாம் இது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிளை, இது மூலமாக தான் இவ்வளோ நாள் கனி வந்துச்சு, இது மூலமாக தான் இவ்வளோ நாள் அதெல்லாம் வந்துச்சு, அது கரெக்டு தான். ஆனால் இப்போது அது உங்ககிட்ட இருந்து போனால் தான் உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா! சில வேண்டாத காரியங்களை நம்ம விட்டு ஆண்டவர் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. நம்ம அதை இறுக்கி பிடிச்சோம். நான் விட மாட்டேன் ஆண்டவரை, அதை விடாத வரைக்கும் உனக்கு என்ன இல்லை, நன்மை இல்லை, உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. God knows the future. God knows your everything. God knows every future that comes on your way. என்னெல்லாம் உன் வாழ்க்கையில் வரப்போகுதுன்றது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். உன் பிள்ளை எப்படி இருக்கணும், உன் எதிர்காலம் எப்படி இருக்கணும், உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அதனால இங்கே சில கட் ஆண்டவர் போடுறார், சில வெட்டு ஆண்டவர் கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்லணும்? ஓகே லார்ட், லெட் இட் பி, ஐ எம் ரெடி. ஆண்டவர் சொல்ல, நான் ரெடி ஆண்டவரே, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் ரெடி. இந்த ஸ்நேகம் வேண்டான்னு சொல்கிறாரா, உடனே என்ன செஞ்சிடணும்? ப்ரூனிங் நடக்குது. அங்கே அவனை விட்டு போனதுக்கப்புறம் தான் உனக்கு என்னது? ஆசீர்வாதம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நகோமி ஓர்பாலை விட்டு போனதுக்கப்புறம் தான் அவளுக்கு என்னது?
ஆசீர்வாதம். ஓர்பால் கூட இருக்கிற வரைக்கும் அவளுக்கு என்ன இல்லை? ஆசீர்வாதம் இல்லை. நகோமி அவள் தேசத்துக்கு வரும் வரை அவள் சொல்கிறார், நான் மாறாள், என்னை ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ஆனால் யோசிச்சு பாருங்க, ஓர்பால் இவ கூட வர்றதுக்கு யோசிக்கலை. ரூத் அவளோட வந்தா. ஆனால் ஓர்பா என்ன சொன்னா? அவளை முத்தமிட்டு போயிட்டா. நகோமியும் கண்டிப்பாக நீ வந்துதாங்கணும். ஒரு மருமக வரும்போது இன்னொரு மருமக வராமல் போனால் என்னை பற்றி என்ன சொல்லுவாங்க? சில நேரம் நம்ம ஹியூமன் திங்கிங்குள்ளே தான் இருக்கோம், ஃப்ளஷ் திங்கிங்கில் தான் இருக்கோம். அல்லேலூயா. அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ஒருவேளை இந்த முடிவு எடுத்துட்டா அவங்க என்ன நினைப்பாங்க? யார் என்ன நினச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டா நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் சரி ஆண்டவரே, உங்களை என்ன விட்டு பிரிக்கிறீங்களா? ஓகே. நகோமி சொன்னா இட்ஸ் ஓகே, நீ வரலையா பரவாயில்ல. ஆண்டவர் சில உறவுகளை ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை விட்டு லேசாக அப்படி தூக்கி அப்படி ஓரமாக வைக்கும்போது நம்ம திரும்ப ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சிட்டு நான் விடமாட்டேன், உன் கூடையே தான் இருப்பேன், நீ என்னை விட்டு போகாத அப்படின்னு நம்ம சொன்னா, எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் அவளுக்கு தெரியாது. நகோமிக்கு இந்த ஃபியூச்சர் தான், இதுதான் இவளோட ஃபியூச்சர். நகோமிக்கு என்ன செய்யாது? தெரியாது. சில பேரோட நல்ல கவனிங்க, சில பேரோட நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. You have to come out. You have to come out of them. நீங்க அவங்கள விட்டு வெளியே வரணும். Because the blessing is waiting for you. God has stored the blessing for specially to you. ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வார்? சில பொசிஷன்ஸை நம்மளை விட்டு எடுப்பார். சில பொறுப்புகளை நம்மளை விட்டு ஆண்டவர் எடுக்கும்போது நம்ம ஐயோ போச்சே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதை கொடுத்துடணும். வச்சுக்கோ, அவரே கொடுக்க சொல்கிறார், நான் கொடுத்துட்றேன், வச்சுக்கோ. தட் இஸ் ப்ரூனிங். ஆண்டவர் கட் பண்ணுறார். நீங்கள் இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்த சில விஷயங்களை ஆண்டவர் கட் பண்ணுறார், ஸ்டாப் பண்ணுறார். ஆண்டவர் சில பொறுப்புகளை உங்களை விட்டு எடுக்கிறார். வேண்டாம், இதெல்லாம் தூக்கி நீ தலையில் போட வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறார், இது வேண்டாம், இது உனக்கு இந்த பொறுப்பு வேண்டாம், அவனை பற்றி நீ கவலைப்படாத, இல்லை அவளை பற்றி அதை போட்டு நீ உன் தலையில் போட்டுக்காத. ஆண்டவர் சொல்லுவார், தூக்கி எறி. அப்படி சொல்லும் போது, இல்லை ஆண்டவரே நான் விட மாட்டேன். அவர் கட் பண்ணும்போது நம்ம ரெடியாக இருந்தால் அடுத்த ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு என்ன வச்சிருக்கிறாரோ அதை நாம் என்ன செய்ய முடியும்? சுதந்தரிக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மேபி somebody உங்களை சுற்றி இருக்கிற சில பேர் ஒருவேளை உங்களை பற்றி சொல்லலாம், இவன் பாரு இவ்வளோ நாள் இப்படி இருந்துட்டு இப்போ விட்டுட்டு போயிட்டானே, இது அப்படி வந்துட்டானே, நகோமி பாரு இவ்வளோ நாள் அவளோட இருந்துட்டு இப்போ பாரு சொந்த ஊருக்கு போகும்போது இவ்வளோ விட்டுட்டு போயிட்டாலே, இப்படி பண்ணிட்டாலே. எத்தனையோ பேர் என்னென்னமோ சொல்லலாம். அவங்க அப்படி பேசலாம், கூட பிறந்தவங்க பேசலாம், சொந்தக்காரன் பேசலாம். ஆனால் உனக்கு மட்டும்தான் தெரியும், this is the process of a pruning. It takes you to the position God has stored you. ஆண்டவர் உன்னை ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு போவதற்காக இங்கே சில வேலைகளை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் பிளஸ்ஸிங்காக தான் ஆண்டவர் சில நேரங்களில் இந்த வேதனைகளை இந்த கட்டளை ஆண்டவர் கொடுக்கிறது. Let them go. அது என் பிரான்ச்சு தான், என்னோட ஒட்டிகிட்டு இருந்தது தான், வெட்டட்டும்.
சில பேரை வெட்டும்போது சில உறவுகளை வெட்டும்போது நமக்கு ரொம்ப வலியாக இருக்கும், ரொம்ப வேதனையாக இருக்கும். சில பேர் நம்மளை தப்பாக கூட பேசலாம். உனக்கு மட்டும்தான் தெரியும் உள்ள என்ன நடந்ததுன்னு சொல்லி. You cannot explain anything to them. You cannot make them trust, make them trust those things what is happening in your life. They don't accept anything. They don't accept anything. இப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. யாரையும் நீங்கள் நம்ப வைக்க முடியாது, யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. Because you alone know what is happening inside you. உங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். யாரையும் நம்ம நம்ப வைக்கணும், யாரையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி விளக்கம் சொல்லி அவங்கள நோ, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பிகாஸ் திஸ் இஸ் த ப்ராசஸ். This is the process that God is doing in your life. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற அந்த வேலை இது. சில பேர் ஆண்டவர் கட் பண்ணுறது, சில சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுறது, சில பொசிஷன்ஸ் ஆண்டவர் நம்மளை விட்டு எடுக்கிறது, சில பொறுப்புகள் உங்களை விட்டு போகும். சில பேரை நம்ம தூக்கிட்டே போயிருப்போம், அப்படியே நம்ம பேம்பர் பண்ணியிருப்போம். சில பேரோட அப்படியே ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்போம், சில பேரை ரொம்ப அக்கறையாக நம்ம கவனிச்சிருப்போம். ரொம்ப அதெல்லாம் ஆண்டவர் தூக்கும் போது நம்ம நினைக்கணும், எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். This is better. It is going to be a better thing. இது இப்போ பார்க்குற மாதிரி இல்லை, அது இன்னும் ஆசீர்வாதமான, இன்னும் உயர்வான ஒரு நிலைமையில் கர்த்தர் என்னை கொண்டு போய் வைப்பார். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க முதுகில் தட்டி சொல்லுங்க, உங்களுக்கு பெட்டர் பொசிஷன் கொடுப்பார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பெட்டர் பொசிஷன். அதுக்கு தான் இந்த ப்ரூனிங். இதெல்லாம் கட் பண்ணும்போது ரொம்ப வலியும் வேதனையுமா இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுல்ல. போட்டு இழுக்க வேண்டாம், போட்டு இழுக்க வேண்டாம். ஐயோ வந்துரு, நான் மட்டும் இருக்கேன், நீ மட்டும் போயிடாத, அப்படியா இப்படியா, விட்டுருன்ற ஆண்டவர் அதான் சொல்கிறார். வெட்டுரு, போட்டோம். சும்மா போட்டு இழுத்துட்டே இருக்கக்கூடாதுமா, புரியுதா? சும்மா சொல்கிறேன். அவங்க அப்போ எதையுமே போட்டு அப்படியே ஐயோ முடியாது. ஆண்டவரே கட் பண்ணுறாரு, நீங்கள் போய் ஜாயின் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. யாராக இருந்தாலும் தான் சார், சொந்த மருமக தான், ஆனால் அவர் வெட்டுறாரு. ஆனால் நகோமிக்கு பாருங்க, ஒரு மருமகளை வெட்டி தூக்கிட்டு இன்னொரு மருமகளை சேர்த்து அனுப்பிட்டாரு. கடைசியில் நகோமியோட ஆசீர்வாதமே யாரு தான்? அவ தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவளுக்கு ஆசீர்வாதமே இவ தான். ஏன்னா சில பேரை ப்ரூன் பண்ணும்போது, கட் பண்ணும்போது அவருக்கு தெரியும் எதை கட் பண்ணணும், எதை ஜாயின் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருக்கு தெரியும் எது ஜாயின் பண்ணால் பிளஸ்ஸிங் இருக்கும், எது கட் பண்ணால் பிளஸ்ஸிங் இருக்கும். அப்போ கட் பண்ண வேண்டியது என்ன செய்யணும்? ஜாயின் பண்ணதோட என்ன செய்யணும்? ஜாயின் பண்ணுறதோட என்ன இருக்கணும் சொல்லுங்கள்? ஜாயின் பண்ண ஆண்டவர் சேர்த்து எப்படி இருக்கணும்? நம்ம சேர்ந்து இருக்கணும். ஆண்டவர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உட்காந்து என்ன செய்யக்கூடாது? ஐயோ இவளை போய் அங்கூட அனுப்பிட்டாரு, அதுக்கு ஓர்வா பரவாயில்ல, இங்கே உக்காந்துக்கிட்டு அவளை நினச்சிட்டு இருந்தா உனக்கு என்ன இல்லை? அல்லேலூயா. இங்கே உக்காந்துக்கிட்டு எகிப்தில் இருக்கும்போது கும்மிட்டி காய் சாப்பிட்டேன், அப்புறம் கீரை சாப்பிட்டேன். எகிப்தில் இருக்கிற வரைக்கும் நான் சாப்பிட்ட சாப்பாடுக்கு அளவே இல்லை. ஆனால் இந்த வனாந்திரத்தில் எனக்கு என்ன கிடைக்கல? அவர் எகிப்தை வெட்டிட்டாரு. வெட்டினதுக்கு அப்புறம் இப்போ உட்காந்து நான் எகிப்தை நினச்சேன்னா உனக்கு இங்கே என்ன இல்லை? அல்லேலூயா.
ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்திற்காக நம்மளை வெட்டி கிட்டி அப்படி சரி பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கும்போது நான் இங்கே உட்காந்துட்டு ஐயோ அது இல்லையே இது இல்லையே, உனக்கு இதை விட பெட்டரான இதை விட பெஸ்ட்டானதை ஒன்று அவர் ஆயத்தப்படுத்தி வச்சு தான் உன்னை கானானுக்கு அவர் என்ன செய்கிறாரு, கூட்டிகிட்டு போகிறார். ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது கானான் எப்படி இருக்குன்னு சொல்லி. அது தெரியாததுனால இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், மோசேட்ட போய் சொல்கிறான், ஐயா அங்கே சூப்பராக இருந்துச்சு எகிப்தில், அது இருந்துச்சு இது இருந்துச்சு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு, அந்த வாழ்க்கை அப்படி இருக்குது, அந்த 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 இந்த அந்த ஊர் அப்படி இருந்துச்சா, எது எப்படி இருக்குது அதெல்லாம் உனக்கு இப்போ நீ பார்த்தது அதுதான், நீ பார்க்காதது ஒன்று உனக்காக என்ன செஞ்சிட்ருக்குது. எல்லாரும் சொல்லுங்கள், நான் பார்க்காதது எனக்காக காத்து கொண்டு இருக்கிறது இருக்கா இல்லையா? இதுவரைக்கும் நான் பார்க்கல, ஆனால் எனக்காக அதை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார். என் கண்கள் அதை பார்க்கவில்லை, காதுகள் அதை கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. என் கண்கள் அதை பார்க்கவில்லை, காதுகள் அதை கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. நீர் எனக்காய் செய்கிறதை, நீர் எனக்காய் செய்கிறதை. ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒருபோதும் சின்னது கிடையாது. அல்லேலூயா. ஒருபோதும் கம்மி இல்லை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, த ப்ரூனிங் இஸ் த பெயின்ஃபுல் திங். அது ஆண்டவர் நம்மளை கட் பண்ணும்போது, ஆண்டவர் நம்மளை சுத்தம் பண்ணும்போது அது ஒருவேளை சில வலிகளை கொடுக்கலாம், சில வேதனைகளை கொடுக்கலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் மறந்து போகாதிருங்கள், கர்த்தர் பெட்டர் பொசிஷனுக்காக தான் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ த ப்ரூனிங் இஸ் த ஃபர்ஸ்ட் சீசன். முதல் சீசன் என்னென்னா வலிக்கும் போது நீங்கள் நினச்சிக்கணும், ஆஹா இதுதான் முதல் படி. இனி அடுத்து என்னது, ப்ரிப்பரேஷன். இப்போ வலிக்கும் போது நீங்கள் என்ன சொல்லக்கூடாது, ஐயோ வலிக்குதே, இந்த கஷ்டம் என்னால் முடியலையே சொன்னியா, ஆமாம் இந்த வேதனை தாங்க முடியலையே. இது எதுக்கு வருதுன்னா, அடுத்த பொசிஷனுக்குள்ளே அல்லது அடுத்த சீசனுக்குள்ளே என்னை ஆண்டவர் என்ன செய்வார், கொண்டு போவார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? அல்லேலூயா. ஸோ வலிக்கும் போதெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா, ஆமாம் ஆண்டவரே இந்த வேதனை கஷ்டம்தான், இந்த பாடு தான், இது இப்படி தான், இந்த பேச்சு வாங்கும்போது இந்த நிந்தை, இந்த அவமானம், இந்த வேதனை இதெல்லாம் பார்க்கும்போது சொல்லணும், ஆண்டவரே உங்களுக்கு நன்றி, ஏன்னா என்னைய ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். God is preparing for you the next level. Hallelujah. God is preparing you for the next level. அடுத்த லெவலுக்காக, அடுத்த பிளஸிங்காக ஆண்டவர் உங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார், ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். the preparation, next thing is the preparation. அதாவது இந்த வசனத்தை நம்ம திரும்ப வாசிப்போம். 2வது வசனத்தை, every branch in me that does not bear fruit, கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதை சுத்தம் பண்ணுகிறார். அதுக்கு பேர் என்னது? பக்கத்தில் இருக்கிறவங்க முதுகில் தெரி சொல்லுங்க, சுத்தம் பண்றார், சுத்தம் பண்றார். என்ன பண்றாரு? அல்லேலூயா. அப்போ அது அங்கே என்ன இருக்குது? சில வேண்டாதது இருக்குது. என்ன இருக்கு? ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சுத்தம் பண்ணுறார். அவர் சுத்தம் பண்ணுனா அடுத்து என்ன பண்ணுவார் தெரியுமா? அது அந்த ப்ரூனிங்க்கு பேர் அதான், சுத்தம் பண்ணுறாரு. 5வது வசனத்தை வாசிங்க. அதில் 5வது வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இப்போ பாருங்க, இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த சுத்தெல்லாம் பண்ணிட்டு அவர் சொல்றாரு, ஐ ஆம் த வைன், யூ ஆர் த பிரான்ச்சஸ், the one who remains in me and I in him bears much fruit. For apart from me,
apart from me you can do anything, nothing. You can do nothing apart from me. என்ன இல்லாமல் உங்களால் ஒன்று. இப்போது இந்த சுத்தம் பண்ணுற வேலை இருக்குல்ல, இதெல்லாம் ஆண்டவர் செஞ்சுட்டு அதை நம்மளை என்ன பண்ணுறாருன்னா, மெயின் அந்த செடியோட ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மளை சேர்க்கிறாரு. ஆண்டவரோட நம்ம என்ன செய்கிறோம், அவரோட இணையும்படி, அவரோட சேர்றதுக்காக சில பாஸ் விடுறாரு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சில நேரத்தில் ஆண்டவர் சைலண்ட்டாக இருக்கிறாரு, எதுவுமே கேட்க மாட்டுறாரு, எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எல்லாம் அப்படியே கிடக்குது, போட்ட மாதிரி இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, ஐயா கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குதுயா, அது அப்படியே இருக்குயா. அப்படி தான் இருக்கும். ஏன் இருக்குதுன்னா, இப்போ என்னன்னா ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. He is preparing you for the best thing. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இப்போ என்ன பண்ணணும்னா, அவர் ஆயத்தம் பண்ண நம்ம இடம் கொடுக்கணும். எப்போ இடம் கொடுக்கணும்னா, அவர் வெட்டுறதெல்லாம் வெட்டட்டுங்க, எல்லாம் போட்டோம், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, நான் கவலைப்படலை, யாரெல்லாம் போகணுமோ போட்டோம், இல்லை எதெல்லாம் எடுக்கணுமோ எடுக்கட்டும், எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் எடுத்துருங்க. ஆண்டவர் நம்மளே சொல்லணும், எல்லாத்தையும் எடுத்துருங்க, என்னை சுத்தம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை சுத்தம் பண்ணுங்க, எல்லாத்தையும் எடுத்துருங்க. ஏன் அப்படி ஆண்டவர் நம்மளை சுத்தம் பண்ணும்போது அடுத்த லெவலில் என்ன செய்வார்னா, நம்மளை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவார், நம்மளை ஆயத்தம் பண்ணுவார். என்ன ஆயத்தம் பண்ணுவார்னா, வேறு ஒரு ஆயத்தமும் இல்லை, அவரோட சேர்ந்து. இது வரைக்கும் நான் யாரோட சேர்ந்துருந்தேன், எதெல்லாம் சேர்ந்துருந்தோன்னு இதெல்லாம் இப்போ வெட்டுங்கன்னு சொல்லிட்டோம் இல்லையா. இப்போ இதெல்லாம் வெட்டுனதுக்கப்புறம் அவரை நம்பி இருந்தேன், இவரை நம்பி இருந்தேன், அவங்கள நம்பி இவங்கள நம்பி அவங்களோட போய் அதெல்லாம் வெட்டி ஆண்டவர் என்ன பண்ணாரு, இப்போ அவரோட என்ன செய்கிறாரு, அருந்த கொடிய போல் இருந்தோமே எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே, அருந்த கொடிய போல் இருந்தோமே எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. இப்படி இருந்த நம்மை கர்த்தர் என்ன செய்தார், அவரோட சேர்ந்து அவரோட இணைத்து. அப்பதான் என்னன்னா, the blessing flow from him to you. Hallelujah. அவர்கிட்ட இருந்த ஆசீர்வாதம் உனக்குள்ள டைரக்டா வரணுன்றதுக்காக தான் உன்னை அவரோட ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சேர்க்கிறாரு. ஹல்லேலூயா. அவரோட சேரும் பொழுது, அவரோட இணையும் போது, ஏன்னா நிறைய நேரம் நம்ம நம்ம வளர்ந்த விதம் அப்படி தான், நம்மளை அப்படி தான் வளர்த்துருக்காங்க, நம்ம சூழ்நிலை அப்படி தான் இருந்துச்சு, நம்ம சீசன் அப்படி தான் இருந்துச்சு. அப்படியே சுற்றி ஆட்கள் அப்படி சுற்றி இப்படி இருந்து அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். நிறைய நம்ம காதில் அப்படி தான் கேட்டுகிட்டே இருந்தோம். யாரையும் நம்ம அப்படி விட்டுற முடியாது, இப்படி இது சொந்தம், இது பந்தம், இது உறவு, அப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுதான் நம்மளோட வளர்ந்த விதம். ஆனால் இப்போ அதெல்லாம் விட்டு ஆண்டவர் நம்மளை என்ன செய்றாரு, தூக்கி எடுத்து அவர் என்ன பண்றாருன்னா, இதுல எல்லாம் நீ ஓட்டிட்டு இருந்தீல, அதை விட்டு இப்போ என்னோட உன்னை நான் என்ன செய்றேன், அவரோட சேர்த்ததுக்கு அப்புறம், அவரோட ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு நிறைய விஷயங்கள் அப்பதான் நமக்கு உணர்வோம். இது வரைக்கும் நான் ஒட்டிட்டு இருந்ததெல்லாம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்பொழுது நான் இருக்கிற இந்த ஜாயின், இந்த இணைப்பு தான் எனக்கு என்னது ரொம்ப முக்கியம். அப்போ தான் தெரியும் நம்ம ஆண்டவரோடு சேர்ந்து இருக்கும் பொழுது, அவரோடு இணைந்து இருக்கும் பொழுது, அவரோடு நாம் உறவாடும் போது, அவரோடு பேசும்போது, அவரோடு நடக்கும்போது, அவர் நம்மளை எதுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்ன்றதை நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஒன்றுமே சொல்ல மாட்டோம், அப்படியே பேசாமல் இருப்போம். ஆண்டவர் கரத்தில் நம்ம. ஏன்னா அப்போது அந்த டைமில் தான், அந்த சைலண்ட் டைம் இருக்கு பாருங்க, அந்த ஆண்டவர் எதுவுமே பேசலை, அமைதியாக இருக்கிறார்ல, அது எதுவுமே நடக்கலை, இல்லை எதுவுமே மாறலை, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நடக்கலை, எந்த சேஞ்சும் நடக்கலை. அந்த டைமில் தான் ஆண்டவர் சில தரிசனங்களை நமக்கு என்ன செய்வார், தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில சொப்பனங்களை ஆண்டவர் தருவார், சில தரிசனங்களை ஆண்டவர் தருவார்.
That's a silent period. சில தரிசனங்கள் ஆண்டவர் தருவார். அப்போதான் ப்ரிப்பரேஷன் நடந்துட்டுருக்கு. யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஒரு ப்ரிப்பரேஷன் நடந்துட்டுருக்கு. த பெட்டர் பொசிஷன் அவனுக்கு தெரியாது, யோசேப்புக்கு தெரியாது. எனக்கு என்ன பொசிஷன் வச்சுருக்காரு, எனக்கு என்ன நிலைமை, என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சுருக்காருன்னு யோசேப்புக்கு தெரியவே தெரியாது. ஆனால் சிறைச்சாலை அனுபவம் இன்னும் மாறவில்லை. இன்னும் சிறைச்சாலை இன்னும் அவர் ஜெயிலில் தான் இருக்கார். அவர் சிறையில் இருக்கும்போது அவருக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஆண்டவர் எந்த பதிலும் கொடுக்கல, எந்த பேச்சும் கிடையாது, எதுவும் கிடையாது. சைலண்ட் ஆயிடுச்சு. It was totally silent. Nothing was happening. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையின் கஷ்டங்கள் இன்னும் மாறவில்லை, இன்னும் சூழ்நிலை எதுவுமே சேஞ்ச் வரவே இல்லையா, இன்னும் கஷ்டம் அப்படி தான் இருக்குது, இன்னும் பாடுகள் அப்படி தான் இருக்குது, இன்னும் நெருக்கமாகத்தான் இருக்கிறது, இன்னும் சிறைச்சாலை அனுபவம் மாறவில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்னும் அமைதியாக தான் இருக்கு. ஆண்டவர் இன்னும் பேசலை, இன்னும் எதுவுமே நடக்கலை, எந்த மாற்றமும் என் வாழ்க்கையில் வரவில்லை. நான் ஜெபித்திருக்கிறேன், எதிர்பார்த்திருக்கிறேன், எதுவும் நடக்கவில்லை. ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் அமைதியாக இருக்கும் பொழுது, ஒருவேளை பதில் பேசாமல் இருக்கும் பொழுது ரெண்டு விஷயம் ஆண்டவர் செய்கிறார். ஒன்று, உங்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆயத்தப்படுத்துகிறார். இன்னொன்று, உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதம், ஒரு ஸ்பெஷல் திங் ஆண்டவர் உங்களுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார், ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். யோசேப்பு சிறைச்சாலை பொழுது God was preparing Joseph as well as he was preparing the throne for him. அவனுக்கு ஒரு சிங்காசனத்தையும் அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார். யோசேப்பையும் ஆண்டவர் என்ன செய்தார், ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லை, தரிசனங்களை ஆண்டவர் அந்த நேரத்தில் தான் தருவார். அந்த சைலண்ட் பீரியட் இருக்குது பாருங்கள், எதுவுமே நடக்கலை, நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடும், நம்ம உடஞ்சி போய் என்ன ஆண்டவரே எதுவுமே நடக்கலை, என்ன சூழ்நிலை, என்ன கஷ்டம், என்ன அழுகை, என்ன பாடு, என்ன போராட்டம், பதிலே வரலையே. உக்காருங்க. ஏன்னா இப்போ நம்ம யாரோட இணைஞ்சிருக்கோம், ஆண்டவரோட இணைஞ்சிருக்கோம் இல்லையா? இது வரைக்கும் மனுஷனோட இருந்தோம், இது வரைக்கும் நம்ம இஷ்டத்துக்கு இருந்தோம், இது வரைக்கும் நம்ம நினச்சதை செஞ்சுட்டு இருந்தோம், இது வரைக்கும் நம்முடைய இஷ்டப்படி நம்ம போயிட்டு இருந்தோம், நம்முடைய விருப்பப்படி வாழ்க்கை இருந்தது, சொந்தக்காரவங்களுக்கு வாழ்ந்தோம், பந்தக்காரவங்களுக்கு. அதெல்லாம் இப்போ தூக்கிட்டு ஆண்டவர் இப்போ என்ன பண்ணுறாரு, அவரோட சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ எல்லாமே சைலண்ட் ஆயிடுச்சு. ஒருவேளை இதுவரைக்கும் எல்லாம் நடந்த மாதிரி இருந்திருக்கும், இதுவரைக்கும் எல்லாம் கிடைச்ச மாதிரி இருந்திருக்கும், நம்ம இஷ்டப்படி இருக்கும்போது கிடைச்சது கூட இப்போ கிடைக்கலையேன்னு உங்களுக்கு தோணும். அப்படி தோணும் போது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே ஐ நோ திஸ் இஸ் த சைலண்ட் பீரியட், ஐ நோ தட். ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே எனக்கு நீங்கள் நன்மையான இன்னும் வேற சில காரியங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கீங்க, நான் அறிந்திருக்கிறேன், அதனால நான் சைலண்டாக இருப்பேன், நான் அமைதியாக இருக்கிறேன் ஆண்டவரே. That's a preparation. That's a period of preparation. That's a season of preparation. ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற நேரம் அது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, எப்பயுமே இந்த ப்ரிப்பரேஷனில் எதுவுமே பேச மாட்டார், ஆனால் சைலண்ட். யோசேப்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஆனால் யோசேப்புக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு, அந்த இடத்துல ஒரு சொப்பனத்தை கொடுக்குறாரு. யோசேப்பு இடத்துல ஒரு சொப்பனம் கொடுக்குறாரு. எதுவுமே நடக்கலை, ஆனால் ஒரு சொப்பனம் மட்டும் வருது. ஆண்டவர் சில விஷயங்களை, சில தரிசனங்களை, சில திட்டங்களை உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார், பேசுவார். அப்போ குழம்பிட்டே இருக்கக்கூடாது, ரொம்ப புலம்பிட்டே இருக்கக்கூடாது. எப்பயுமே பாருங்கள், இந்த ப்ரூனிங் நடந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் கட் பண்ணுறாருல, எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கும்போது நம்ம ஓடி போய் பிடிப்போம். ஐயோ அது வேணும், இது போயிடுச்சு, அது போயிடுச்சு, வீடு போயிடுச்சு, சொத்து போயிடுச்சு, சுகம் போயிடுச்சு, சொந்தக்காரன் போயிட்டானே, அவன் போயிட்டானே, எல்லாம் ஓடி ஐயோ 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 அப்படின்ட்டு அப்புறம் ப்ரூனிங் முடிஞ்ச உடனே அப்படியே நிற்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ப்ரிப்ரேஷனில் போகும்போது சைலண்ட் ஆகிடும். இப்போ சைலண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மைண்டில் யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது, அது போனது அப்படி போயிடுச்சு, இது இப்படி போயிடுச்சேன்னு திரும்பவும் அதை யோசிக்காமல் எல்லாத்தையும் விட்டுட்டு அமைதியாக தெய்வ சமூகத்தில் நின்று உட்காந்து அப்படியே, அவர் சைலண்ட்டாக இருக்கார்ல, நானும் சைலண்ட்டாக.
அப்போ தேவ சமூகத்தில் நீங்கள் அப்படி உட்கார்ந்துருக்கும்போது இழந்ததுக்காக கவலைப்படாமல், தோற்றதுக்காக கவலைப்படாமல், நம்மக்கிட்ட இருந்து போனதுக்காக கவலைப்படாமல், எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அவரோட இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன், இணைஞ்சிருக்கேன். அது ஒன்று தான் என் மைண்டில். அவரோட இணைஞ்சிருக்கேன். அவரை பார்த்துட்டே இருந்து, அவரோட பேசிகிட்டே இருந்து, தேவ பிரசன்னத்தில் அப்படியே நீங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கான திட்டங்களை உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? தேவ சமூகத்தில் நீங்கள் உட்கார்ந்துருக்க புலம்பவே வேண்டாம், கலங்கவே வேண்டாம். ஏன்னா this is a season that God is preparing you. ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ நடந்தது எதுவுமே இப்போ நடக்கலை. அப்போ ஆசீர்வாதம் கொடுத்தாரு, இப்போ இல்லை. எல்லாமே போனதுக்கப்புறம் அப்படியே சைலண்டாக இருக்குது, எதுவுமே நடக்கலை. அன்றைக்கெலாம் நல்லா தான் இருந்தோம், இன்றைக்கி தான் ரொம்ப வேதனையில் இருக்கும். அன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், இன்றைக்கி சந்தோஷமே இல்லை. திஸ் இஸ் யுவர் பீரியட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உனக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்காக உன்னை காத்திருக்க பண்ணுகிறார். திஸ் இஸ் த சைலண்ட் பீரியட். எதுவுமே நடக்கலை, எதுவுமே ஆகாது, எதுவுமே நடக்காது. ஆனால் நீங்கள் உட்கார்ந்து அவரை, ஏன்னா இப்போ நான் யாரோட இணைஞ்சிருக்கிறேன், அவரோட இணைஞ்சிருக்கிறேன். இதை விட எனக்கு வேற பெரிய ஆசீர்வாதம் எதுவும் இருக்க முடியாது. நகோமி சொல்கிறா, நான் எல்லாம் கிடைக்கும்னு நினச்சி தான் அங்கே போனேன். ஆனால் கிடைச்சதும் அங்கே போய் என்ன ஆயிடுச்சு, நஷ்டமாயிடுச்சு. இப்போ வெறும் கையாக நான் என்ன செஞ்சுருக்கேன், ஒன்றும் இல்லாதவளாக திரும்ப வந்திருக்கேன். இது வரைக்கும் அவள் எங்கெங்கேயோ இருந்தா, ஆனால் இன்னைக்கு தான் சர்வ வல்லவரோட என்ன செஞ்சுருக்கா, இணைஞ்சிருக்கா. ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் தோற்று போனாலும் பரவாயில்ல, எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, எல்லாம் நிந்தை அவமானம் பிரச்சனை வேதனை தான், எல்லாம் தொலைச்சிட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் உக்காந்துருக்குன்னு அவரோட சேர்ந்துட்டீங்கல்ல. இப்போ இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் தருகிறவர். நீ இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தந்து, அதுக்கு முன்னால நீ எப்படி இருந்தியோ அதை விட பெரிய பொசிஷன்ல உன்னை உட்கார பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. இப்ப யாரோட நான் சேர்ந்திருக்கேன், அவர் என்ன செய்வார்? நான் நிலைமையெல்லாம் எனக்கு கிடைக்கலையா நீ யோசிச்சுட்டு இருக்கேன்ல, அந்த நிலைமை இல்லை. அவர் எனக்காக வைத்திருக்கிற ஒரு பெரிய இடத்துல என்னை கொண்டு போய் என்ன செய்வார், வைப்பார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த ப்ரிப்பரேஷன் எதுவுமே நடக்காதது மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா, விசுவாசத்தில் எதுவும் பார்க்கல, இது வரைக்கும் எதுவும் பார்க்கல, இது வரைக்கும் எந்த நன்மையும் பார்க்கல, இது வரைக்கும் எந்த ஆசீர்வாதத்தையும் பார்க்கல, எல்லாம் அப்படியே சைலண்டாக இருக்குது, இருட்டாக தெரியுது, எதுவுமே நடக்காத மாதிரி இருக்குல்ல. இப்போ நம்ம என்ன சொல்லணும், பை ஃபெய்த், விசுவாசத்தில் நான் என்ன செய்கிறேன், என்னை கட்டுகிறேன். நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை, என்னுடைய ஆண்டவரோடு உள்ள உறவை நான் கட்டுறேன். அப்படியே கட்டிகிட்டே இருங்க. நீங்கள் அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க, ஆண்டவரோடு அப்படியே பேசிகிட்டே இருங்க. நாம் சேர்ந்தது ஆண்டவரோட, நம்ம இணைஞ்சிருக்கிறது ஆண்டவரோட. இது வரைக்கும் மனுஷனோட இருந்தோம், இது வரைக்கும் சொந்தத்தோடு இருந்தோம், இது வரைக்கும் எப்படியோ வேணாலும் இருந்துக்கலாம். ஆனால் இப்பொழுது நான் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறேன். அப்போ அவரோட இணைஞ்சதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குது, ஒன்றும் தேவையில்லை, அது போதுங்க, இது போதும் அப்படின்னும் போது அப்போ தான் தரிசனத்தை கொடுப்பார், அப்போ தான் திட்டங்களை கொடுப்பார். நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் அந்த டைமில் தான் என்ன செய்வார், கட்ட பிரயாசப்படும் போது நம்ம ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவரை முழுதும் கரங்களில் என்ன செய்கிறேன், விட்டு விடுகிறேன். நம்மளை ஆண்டவர் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வார், அதை தான் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்பொழுது அவன் தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். Come close to God and he will come close to you. ஆண்டவரோட நீங்க க்ளோஸ் ஆனீங்கன்னா அவர் உங்களோட என்ன செய்வார். ஆமாம், இப்போ நம்ம யாரோட ரொம்ப க்ளோஸாக இருக்கோம்னு பார்க்கணும். எதெல்லாம் நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு இப்போ நான் ஆண்டவரோடு என்ன செய்ய போகிறேன். ஸோ அந்த வேத வசனம் சொல்லுது, ஸோ சப்மிட் டு காட், சப்மிட் டு த அத்தாரிட்டி ஆஃப் காட். அத்தாரிட்டி ஆஃப் காட், ஆண்டவருடைய அதிகாரத்திற்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களை ஒப்பு கொடுங்கள். ஸோ த அத்தாரிட்டி, அதாவது அதிகாரம், authority over evil, authority over
over poverty, authority over finances, authority over prosperity. இது எல்லாத்தையும் நமக்கு கொடுக்குறது அங்கே தான் இருக்குது. எல்லாத்துக்கும் அதிகாரத்தை ஆண்டவர் தர்றாரு. பிசாசை எதிர்க்கிறதுக்கு ஒரு அதிகாரம், ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அதிகாரம். இந்த அதிகாரம் எல்லாம் எங்கே கிடைக்குது? ஹலோ, ஆண்டவர்கிட்ட கிடைக்குது. இப்போ சைலண்டாக ஆண்டவர் இருக்கும்போது நம்ம சைலன்ஸில் என்ன நினைக்கிறோம்னா, ஒன்றும் நடக்கலை, ஐயோ போச்சுடா அப்படின்னு சொல்லி நம்ம தலையை பிடிச்சிட்டு உட்காந்துடுறோம். அது கிடையாது. திஸ் இஸ் யுவர் ப்ரிப்பரேட்டரி டைம், திஸ் இஸ் யுவர் ப்ரிப்பரேட்டரி சீசன். எதுவுமே நடக்கலை, எதுவும் ஆகலைன்னா உடனே தலையை கவுந்து உட்காந்துடக்கூடாது. அந்த டைமில் தான் என்ன சொல்லணும்? நான் அவரோடு இணைந்திருக்கிறேன். ஐ ஆம் கோயிங் டு சப்மிட் மை செல்ஃப் டு காட். ஐ ஆம் கோயிங் டு சப்மிட் மை செல்ஃப் டு த அத்தாரிட்டி ஆஃப் காட். ஆண்டவருடைய அதிகாரத்துக்கு என்ன செய்ய போகிறேன்? விட்டு கொடுக்க போகிறேன். என்னுடைய அதிகாரம் அல்ல, என்னுடைய ஆளுகை அல்ல. ஆண்டவர் அவர் கரத்தில் அப்படியே விட்டுட்டு நம்ம பேசாமல் அப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டியது. இது வரைக்கும் ஓடினது போதும், இது வரைக்கும் பண்ண முயற்சி எல்லாம் போதும், இது வரைக்கும் நம்ம செஞ்ச எல்லாம் போதும். இப்போ அவரோடு இணைந்தாச்சு. அவர் கையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஸோ ஆண்டவர் சொல்றாரு, யூ cannot do except you remain in him, in me. ஆண்டவர் சொல்றாரு, you cannot do anything, you cannot do anything except remain in him. ஆண்டவரோடு இணைந்து இருக்கும் பொழுதுதான் எல்லாவற்றையும் செய்கிற பலத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவரோடு இணைந்து இருக்கிற அது போதும், வேற எதுவுமே வேண்டாம். that is preparation. இப்போ ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். God is changing your seasons. This is the season where you are in the preparation. ஆண்டவர் ஒரு ஆயத்தத்துக்குள்ளான காலகட்டத்திற்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ இதிலிருந்து நீங்கள் என்ன செய்யணும்? தேவனோடு இணைந்து அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்காக நீர் என்ன வைத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, கர்த்தர் யோசேப்பை உயர்த்தி சிங்காசனத்தை கொடுத்தார். கர்த்தர் அவரை நம்பின பிள்ளைகளுக்கு அவர் செய்த அற்புதமான காரியங்கள் ஏராளம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். த சைலண்ட் பீரியட் நமக்கு அடுத்தது என்னென்னா ஆசீர்வாதம் தான். நிறைய இப்போ நம்மளை விட்டு போனதெல்லாம் போகட்டும், அதெல்லாம் ப்ரூனிங் முடிஞ்சு போச்சு. திஸ் இஸ் த சைலண்ட் பீரியட், திஸ் இஸ் த ப்ரிப்பரேட்டரி பீரியட். God is preparing you for the better blessing. ஆண்டவர் ஒரு நல்ல ஆசீர்வாதத்துக்காக உங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். மேபி your situation goes wrong, maybe a silent happening in your life. எதுவுமே நடக்கல, எல்லாம் சொல்கிறதெல்லாம் எதுவும் கேட்கல, எதுவுமே நாங்கள் எதிர்பார்க்குற எதுவுமே ஆகலை, அப்படிதான் இருக்கும். அதுதான் சைலண்ட். கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தை தருவார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுப்பார். அதன்படி கர்த்தர் உங்களை நடத்துறதுக்கு உங்களை அவருடைய கரத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய அதிகாரத்திற்கு நம்மை கீழ்ப்படுத்துவோம். அநேக அதிகாரங்களை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அதாவது மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, எனக்கு சகல அதிகாரமும் வானத்தின் கீழும் பூமியிலும் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? எனக்கு கொடுத்துருக்கிறாரு. சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்கள்? புறப்பட்டு போங்கள். அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறது. நம்மை கர்த்தர் போக சொல்லுகிறார். ஏன்னா அந்த அதிகாரத்திற்கு நம்மை என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறார். அவருடைய அதிகாரத்துக்கு, அவருடைய வல்லமைக்கு, அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை சரியான இடத்துல, த ஃபைனல் திங் அதுதான் பொசிஷன். You have to submit the process of the prosperity. You have to submit yourself to the process. ஆண்டவர் செய்கிற வேலைக்காக உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் கையில் கொடுத்தணும். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க ஆண்டவரை. நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்களோ அதை செய்யுங்க. தட் இஸ் அம்பிஷன். நான் சஜஷன் சொல்கிறது, நான் பேசுகிறதோ நான் சொல்கிறதோ அதெல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க ஆண்டவரை. அல்லேலூயா. எல்லாருடைய கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம்.
அவர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். God is changing. God is shifting your seasons. அவர் உங்களுடைய கால சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். அவர் உன்னை ஆசீர்வாதத்திற்கென்று அழைத்திருக்கிறார். உன்னை தெரிந்து கொண்டவர் உன்னை உயர்த்தாமல், உன்னை ஆசீர்வதிக்காமல், அவர் நினைத்த இடத்தில் உன்னை கொண்டு போகாமல் விடுவதில்லை. ஒருவேளை காலதாமதமாகலாம், எல்லாம் அமைதலாக இருக்கிறது போல தோன்றலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்திற்கென்று உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களை கர்த்தருடைய அதிகாரத்திற்கு, அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறீர்களோ, உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி காட்டுங்கள். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எஸ், கைகளை கீழே போட்டுக்கொள்ளும். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்து கொண்டு எங்களை சுத்தப்படுத்தி எங்களை ஆயத்தப்படுத்தி உம்முடைய ஆசீர்வாதத்திற்கென்று வைத்திருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. கரங்களை உயர்த்தின ஒவ்வொருவருக்காகவும் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே அவர்களுடைய அர்ப்பணிப்பை பார்க்கிறவர். அவர்களுக்கு தேவன் நீர் அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, அவர்களை ஆயத்தம் பண்ணி அவர்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்குள்ளே நீர் அவர்களை அழைத்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நம்பி ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்க ஆசையாயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அப்படியே நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதித்து நடத்துங்க. எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவர், காலங்களை மாற்றுகிறவர், சமயங்களை மாற்றுகிறவர். நீர் அவர்களோடு கூட இருந்து அற்புதம் செய்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். உங்க சமாதான சந்தோஷத்தினால ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆலயத்தின் நன்மையினால திருப்தியாக்கி அனுப்பும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.